பாரதிக்கு இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. டாக்டர் பாரதிக்கு சரியாக 15 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஆனா கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. பாரதிக்கு சீக்கிரமா உடம்பு சரியாகணும். அதுக்கு கடவுள் தான் எனக்கு ஒரு வழி காட்டணும். பாரதி, இந்தா இந்த நீர்மோர குடிமா. உப்பு போடாம கொண்டு வந்திருக்கேன். பாட்டி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்ல இருக்கிறது சரியா வராது. அதனால நீங்க குழந்தைங்க கூட இங்க வீட்லயே இருங்க. நான் எங்கேயாச்சும் கோயில்ல போய் தங்கிக்கிறேன். நான் இங்க இருந்தா எல்லாத்துக்குமே பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டம்தான். என்ன பாரதி இப்படி எல்லாம் பேசுற? இந்த மாதிரி நேரத்துல உன்னை தனியா அனுப்பிட்டு நாங்க இங்க நிம்மதியா இருக்க முடியுமா? நீ பாட்டுக்கு தனியா போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆஹா, அதெல்லாம் முடியாது. நான் உனக்கு உதவியா இருக்கேன். வேணாம் பாட்டி, இது தேவையில்லாம உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடும். என்ன நான் பாத்துக்கிறேன் பாட்டி, நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கோ இல்ல பசங்களுக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கு என்ன கேட்கறதுனே தெரியல. இந்த நிமிஷம் எனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்க உன்னைய விட்டா இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. நான் தொட்டு தாலி கட்டின என்னோட பாரதியை பத்தின எந்த ஞாபகமும் இல்லாம அவங்கள விட்டு நான் போயிருக்கேன். உன்னோட அருளால தான் நான் அவங்கள திரும்பவும் பார்த்தேன். 2 பேரும் புருஷன் பொண்டாட்டினே சொல்லிக்காம நாங்க வாழ்ந்திருக்கோம். இன்னைக்கு பாரதியோட உடம்புல நீ வந்து இறங்கியிருக்க. பாரதி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ கருணையோட அந்த உடம்புல இருந்து இறங்கணும் தாயி. தம்பி, ஏதாவது பிரச்சனையா? உங்க முகமே சரியில்லை. எதுவா இருந்தாலும் இந்த அம்மனை சாட்சியா வச்சு என்கிட்ட சொல்லுங்க. இந்த ஆத்தா ஏதாவது ஒரு வழி சொல்லுவான். தம்பி, நான் ஏற்கனவே சொல்லல, மனசார இந்த தாயை வேண்டிக்கிட்டா அவ கேட்டதெல்லாம் கொடுப்பா. நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த கோவிலுடைய சிறப்பே அதுதான். இங்க அம்மா போட்டவங்களை கூட்டிகிட்டு வந்தா இந்த தாய் அந்த சுவடே இல்லாம அவங்க மேல இருக்கிற பாரத்தை தான் தாங்கிப்பா. அம்மா போட்டவங்களோட நெருங்கிய உறவு யாராவது அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தெல்லாம் செஞ்சா அம்மா ஒரே நாள்ல இறங்கிடும். அம்மா ப்ளீஸ்மா, போகாதம்மா. பாரதி, தமிழ் சொன்னா கேளு பாரதி. அம்மா ப்ளீஸ், போகாத பாரதி. அம்மா ப்ளீஸ்மா, எங்க கூடயே இருமா, எங்களை விட்டு போகாதம்மா ப்ளீஸ்மா. அம்மா போவேண்ணம்மா, எங்க கூட இருக்க மாட்டேனா? நாங்களும் வரோம்மா. ஆதித்யா, தமிழ் சொன்னா கேட்கணும். அம்மா கூட நீங்க வர முடியாது. என் கூட வந்தா நீங்க ரொம்ப கஷ்டப்படணும். நீங்க பாட்டி கூட இங்கேயே இருங்க. உடம்பு சரியானதும் அம்மா வந்துருவேன். இல்லம்மா, நாங்களும் வரோம். அப்பா, எங்கப்பா போயிட்டீங்க? அம்மாவை இங்க இருந்து அனுப்ப கூடாதுப்பா. அவங்கள விட்டு பிரிய கூடாது நான் கேட்டேன்லப்பா. இப்ப அம்மா வீட்டை விட்டு கிளம்புறாங்க. எங்கப்பா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கப்பா. பாட்டி, பாரதி, நான் கிளம்புறேன் பாட்டி. குழந்தைங்களை பார்த்து. பாரதி, இப்ப நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான். இந்த விஷயத்துல நீங்க என்ன சமாதானம் எனக்கு சொன்னாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இல்லை. பாரதி இங்க இருந்து போய் தான் ஆகணும். பாட்டி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க.
தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. நான் கோயிலில் ஒரு குருக்களை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, பாரதி, தம்பி தான் சொல்லுதுல்ல, நீ கோயிலுக்கு போயிட்டு வா. அந்த ஆத்தா உனக்கு நல்லதாவே நடத்தி கொடுப்பா. நானும் அக்காவும் அம்மா கூட கோயிலுக்கு வருவோம். ஆதித்யா, தமிழ், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சரியாகணும்னு நான் கூட்டிட்டு போறேன். நீங்க அங்க வந்தா உங்களுக்கு தான் கஷ்டம். அக்கா சொல்ற மாதிரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாங்க தாங்கிக்கிறோம். நாங்களும் அம்மா கூட வருவோம். ப்ளீஸ்ப்பா, நீங்க எங்களை வேணான்னு சொல்லாதீங்கப்பா. பேக் கொடுங்க. சார் கொடுங்க. தவக்கல. சரிண்ணே. வாங்க. நான் வரேன் பாட்டி. சரி பாரதி. வாமா போலாம். மித்ரா, எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. நந்தினி, நான் ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கேன். எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. எனக்கு என்னன்னு சரியா சொல்ல தெரியல. ஆனா இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுது. சூழ்ச்சியா? அதுதான் மித்ரா, எனக்கு என்னன்னு தெரியல. அந்த கோவிலுக்கு போய் பார்த்தா என்ன விஷயம்னு தெரிஞ்சிரும். நீ சொல்றது என்னமோ சரிதான். போய் பாத்திர வேண்டியதான். அத்தா, இந்த பொண்ணு மேல உனக்கு இருக்கிற அன்பால அவ மேல உக்கிரமா வந்து இறங்கியிருக்கிறே தாயி. வந்த வழி தெரியாம இந்த பொண்ணு தேகத்தை விட்டு இறங்கிடு தாயி. தம்பி, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. ஆத்தாவும் பொண்டாட்டி மேல நிறைஞ்சு நிக்கிறா. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சாமி. நீங்க எதை சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். பாரதிக்கு சீக்கிரமா சரியாகணும். கண்டிப்பா சரியாகும். உன்னுடைய கோரிக்கைய அந்த அம்மன் கிட்ட சொல்லு. அவ உனக்கு சாதகமா எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பா. இந்த அம்மனுடைய கோவில் சிறப்பு கீழே இருக்கிற இந்த கோவிலும் மலை மேல உச்சியில இருக்கிற இன்னொரு கோவிலும் தான். முதல்ல இந்த கோவில் முழுக்க சுத்தம் பண்ணி கோவில் சிலைகளை எல்லாம் தொடச்சி பூஜை பண்ணிட்டு அதுல வர அபிஷேக நீரை உங்க மனைவிக்கு தெளிக்கணும்.